ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்டாதான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா, ஓவுலேஷன் நடக்குமா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட டிஃப்ரென்ஷியேட் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என் பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோவில் வேணும் அப்படின்றது, எந்த கண்டென்ட்டில் வீடியோ வேணுன்றதை நீங்கள் டாபிக் சொன்னீங்கன்னா நான் அந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுவேன். உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ப்ரீஃபாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். எதனால் அப்படின்னா, நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்ளை பண்ண முடியல. அதனால் நீங்கள் இந்த கமெண்டில் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போடுங்க, இந்த டைட்டிலில் போடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டீட்டெயிலாக போட்டுருவேன். உங்களுக்கு எலாபரேஷனாக ரிப்ளை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குது. அந்த டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டிக்கி டிஸ்சார்ஜாக இருக்குது. இது எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஓவுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட் டேட்லேருந்து 10ஆவது நாள்லேருந்து 20ஆம் நாளுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குது. 25 நாளைக்கு மேலே வந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, ஸ்டிக்கியாக தான் வரணுமா சிஸ்டர், எனக்கு வாட்ரியாக வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது வாட்ரியாக வருதான்றதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீக் ஆகிறப்பவே வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளேயே நீங்கள் அதை பார்த்தா தான் அது ஸ்டிக்காக வாட்ரியான்றது தெரியும். ஆனால் நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் பார்க்க முடியுமான்றது சொல்ல முடியாது. எப்போயாவது ஒரு டைம் கரெக்டாக யூரின் போகிறப்ப உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அதை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவீங்க. பட் நீங்கள் ஒர்க்கிங்லேயோ இல்லை வேலை செஞ்சிட்ருக்கும்போது டக்குன்னு வந்ததுன்னா நீங்கள் உடனே போய் பார்த்தா மட்டும்தான் அது ஸ்டிக்கியா இல்லை வாட்ரியான்றது தெரியும். இல்லைனால் ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வாட்ரி மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த ஸ்டிக்கி அந்த கண்டஸ்டன்ட் குறைஞ்சிரும். ஸோ அதனால் அது ஸ்டிக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஒயிட்டே படாது. ஒயிட்டு எதனால் படுது, அந்த டிஃப்ரென்ஷியேட்டுன்றத நம்ம டாப்பிக்கே. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி ஹீட்டு எவ்வளோ ஹீட்டு இருக்கோ அந்த பாடி ஹீட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ஒயிட்டு வரும். ஸோ சில பேருக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வாட்ரியாக லீக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நார்மலாக ஒயிட்டு பட்டுட்டே இருந்தாலே உடம்பு வெயிட் போடாது, உடம்பை உருக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒயிட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால் உங்கள் உடம்பை உருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே டயர்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒயிட்டு எந்த நேரமும் வந்ததுன்னா உங்கள் வெஜைனா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இச்சிங் இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அரிப்பு இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபங்கை இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபங்கை இன்ஃபெக்ஷன் வந்தனால தான் உங்களுக்கு இச்சிங்கே இருக்குது. ஸோ அந்த அரிப்பு இருந்தால் அது அப்படியே உள்ளே போய் கர்ப்பப்பை வரைக்கும் போய் அரிச்சிரும். இது மாதிரி எனக்கு இருந்திருக்கு. எனக்கு இருந்தனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ அக்யூரேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சரி, நார்மலாக ஒயிட்டு வர்றது நார்மல் தானே. இப்போ சில பேர்த்துக்கு இது நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்தே வரும். ஸோ நார்மலாக வர்றது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் இச்சிங் இருக்கனால சரி லைட்டாக நம்ம அரிப்பு தானே எடுக்குது, இதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். பார்த்தா ஃபுல்லாக ஃபங்கை இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள கர்ப்பப்பை வரைக்கும் அரிச்சிருக்கு. இது எனக்கு எப்போ தெரிஞ்சுதுன்னா, இப்போது எனக்கு திட்ட 2 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. 2 வருஷம் கழித்து ப்ரெக்னென்சிலாம் ஆகி 5ஆவது மாதத்தில் குழந்தை பிரசவமாக ஆகிடும். எதனாலனா கர்ப்பப்பையோட வாயோட நீளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம்னா, வெளியில் ஃபங்கை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அது கர்ப்பப்பை வரைக்கும் போய் அரிச்சிருக்கு. ஸோ இது குழந்தை தரிக்கிறதுக்கே பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அதனால் ஒயிட்டுன்றது சாதாரணமாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு ரெகுலராக அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போங்க.
நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டே நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட எழுதி கொடுப்பாங்க, இல்லை அவங்களே கூட பார்ப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட இதை பொறுத்து. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கின் டாக்டர்னால் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஆயில்மெண்ட்டு எல்லாமே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 வீக்குள்ளே சரியாயிடும். இது ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையை உண்டாக்காது. சரி, ஓகே, நம்ம ஒரு டிஸ்சார்ஜுக்கு வருவோம். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து இப்போ ஓவுலேஷன் டிஸ்சார்ஜுன்றது எனக்கு வந்து எனக்கு வந்து சுத்தமாக ஒரு ட்ராப் கூட பட மாட்டேங்க சிஸ்டர், அப்போ எனக்கு ஓவுலேஷனே ஆகலையா அப்படிலாம் கிடையாது. கிளியருங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு உடம்புவாகும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் பீரியடில் வந்து வயிறு வலிக்குதா அப்படின்றத பாருங்கள். வயிறு வலிக்குதுன்னா நம்மளுக்கு நார்மலாக வயிற்று வலி வருது பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. ஒரு சைடு மட்டும் வலிக்கும், லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதோ ஒரு சைடு வலிக்கும். ஸோ அந்த கருமுட்டை வந்து வெடிக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஓவுலேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைடு வலிக்குது, எனக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டும் வலிக்குதுன்னா லெஃப்ட் சைடு ஓவுலேஷன் ஆகுது, ரைட் சைடு மட்டும் வலிக்குதுன்னா ரைட் சைடு ஓவுலேஷன் ஆகுது. ஆனால் அது நீங்கள் கட்டாயம் அந்த பெயினை வந்து உணரணும். எப்படின்னா பொறுமையாக அந்த டேஸில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் தெரியும். சும்மா லைட்டாக ஒரு சுருக்கம் ஒரு பெயினாக இருக்கும், அதுக்கப்புறம் அது ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எந்த நேரமும் வலிச்சிட்டு இருந்தால் தான் வந்து ஒரு பெயினுன்றது தெரியும். சும்மா அப்பப்போ லைட்டாக வலிக்கும், அப்புறம் வலிக்காது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு ஆகுதா ரைட் சைடு ஆகுதா ஓவுலேஷன் ஆகுதா இல்லையான்றதை அந்த பெயினை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு டிஸ்சார்ஜ் ஆகும், அதாவது பல பேருக்கு டிஸ்சார்ஜ் ஆகும், சில பேருக்கு டிஸ்சார்ஜ் ஆகாது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்காக ஓவுலேஷன் நடக்கலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேலு உங்களுக்கு லைட்டாக அந்த டிஸ்சார்ஜ் படுது, இல்லை சில பேருக்கு வந்து ட்ரையாக இருக்குது, எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா? கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் அகைன் என்ன ரிப்பீட் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு உடம்பு வாகுக்கும் ஒவ்வொரு பாடி கண்டிஷன் இருக்குது, பாடி ஹீட் இருக்குது. ஸோ பாடி ஹீட்டை பொறுத்து உங்களுக்கு ஒயிட் லீக் ஆகிடும். அது வந்து ஓவுலேஷன் டிஸ்சார்ஜா அது ப்ரெக்னென்சி டிஸ்சார்ஜான்றது வந்து அந்த டிஸ்சார்ஜை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வித்தின் மினிட்ஸில் நீங்கள் போனால் மட்டும்தான், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லைனால் தெரியாது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் அதை சொல்கிறாங்க, இந்த வீடியோவில் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மைண்டை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னென்சி மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஃப்ரீயாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு 40 டேஸில் செக் பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஒரி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ வந்து அதே போல் உங்கள் ஆள் மனசிட்ட நைட்டு தூங்க போகிறப்ப பேசிட்டு தூங்குங்க, எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிடும்ட்டு கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் நான் பாசிட்டிவ் வைப்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ நான் ஒரு சப்ஸ்கிரைபர் பேசினா அடுத்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், நீங்களே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லுவீங்க அப்படின்றத நான் இமேஜின் பண்ணி சொல்கிறேன். ஸோ இமேஜின் பண்ணி நம்ம சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கப்போ அது கட்டாயம் அதே போல் அவங்க அடுத்த மாதம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவ் வேர்ட்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.